அட்சய திருதியை முன்னிட்டு மக்கள் தங்கம் வாங்க ஆர்வம் காட்டுகின்றனர். அட்சய திருதி அன்று தங்கம் வாங்கினால் அவர்களுக்கு தங்கத்தில் இனி நஷ்டம் ஏற்படாது என மக்கள் நம்புகின்றார்கள். தங்கம் எப்பொழுதும் ஒரு நல்ல முதலீடாக பார்க்கப்படுகிறது. பணவீக்கம் மற்றும் விலைவாசி உயர்வு ஏற்படும் பொழுது கூட தங்கத்தில் முதலீடு செய்தவர்களுக்கு அது பெரிய பாதிப்பு ஏற்படுத்தவில்லை. எப்பொழுதும் அட்சய திருதி அன்று 18 முதல் 20 டன் தங்கம் விற்கப்படும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் இந்த வருடம் 12 முதல் 15 டன் அளவு தங்கமே விற்கப்படும் என சொல்லப்படுகிறது. தங்கத்தை வாங்குவதற்கு பல வழிகள் உள்ளன. தங்க நகைகள், தங்க கட்டிகள், தங்க நாணயங்களாக வாங்கலாம் அல்லது கோல்டு ETF பாண்ட், டிஜிட்டல் கோல்டு மற்றும் கோல்டு மியூச்சுவல் ஃபண்டுகளில் முதலீடு செய்யலாம். 60 முதல் 65% மக்கள் தங்கத்தை தங்க நகைகளாகவே வாங்குகின்றனர். தங்கத்தின் விலை கடந்த 5 வருடங்களில் 2 மடங்கு ஆகியுள்ளது. வெள்ளியின் விலையும் கணிசமாக உயர்ந்துள்ளது. 2021 ரூபாய் 47,676 இருந்த 10 கிராம் தங்கத்தின் விலை தற்போது ரூபாய் 96,000 உள்ளது. 2021 ரூபாய் 71,085 இருந்த 1 கிலோ வெள்ளி விலை தற்போது ரூபாய் 97,712 உள்ளது. மத்திய வங்கிகள் தங்கத்தை வாங்குவது மற்றும் தங்கத்திற்கு நல்ல முதலீடு வாய்ப்பு உள்ளிட்ட பல காரணங்களால் தங்கத்தின் விலை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. JP மார்கன் கணிப்புப்படி 2026 ஆண்டுக்குள் தங்கத்தின் விலை அவுன்ஸ் ஒன்றுக்கு $4,000 மேல் இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது.